الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على رسول الله محمد وعلى آله وأصحابه ومن سار على نهجه الأمين وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فيا أيها الأحبة، فيا عباد الله، أوصيكم ونفسي أولا بتقوى الله عز وجل. أيها الإخوة، قال الله سبحانه وتعالى في كلامه القديم وفي محكم التنزيل: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام، إن الله كان عليكم رقيبا. وقال الله تعالى أيضا: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال الله جل وعلا: يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. صدق الله العظيم. فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. வார்த்தைகளில் மிக சிரேஷ்டமான வார்த்தை அல்லாஹ்வுடைய கலாம், அல்லாஹ்வுடைய கிதாப், புத்தகமான அல் குர்ஆனுடைய வார்த்தைகள் என்றும், வழிகாட்டலில் கலாச்சாரத்தில் மிக சிரேஷ்டமான கலாச்சாரம் ப்ராஃபட் மெசஞ்சர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டல் என்றும், மேலும் கருமங்களில் மிக தீமையான கருமங்கள், மார்க்கத்தில் புதிதாய் நுழைவிக்கப்படும் பித்ஆ, நூதன அனுஷ்டானங்களாகும். ஒவ்வொரு பித்ஆவும் வலால, வழிகேடாகும். ஒவ்வொரு வழிகேடும் அல்லது அனைத்து வழிகேடும் நரக நெருப்பிலே கொண்டு சேர்க்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர், உத்தம தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினால் ஒவ்வொரு உபன்யாசத்திலும் ஒவ்வொரு ஸ்பீச்சிலும் சொல்லப்பட்ட இந்த நபிமொழி களஞ்சியத்தை உங்களுடைய நெஞ்சரங்களிலே 100% பதிவு செய்து கொண்டவர்களாக ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக இஅ்திகாஃபுடைய நிய்யத்தோடு அல்லாஹ்வுடைய வீட்டை நோக்கி வந்து கொண்டிருக்கும் இஸ்லாமிய உடன்பிறப்புகளே, எங்களுடைய வாழ்க்கையின் சகல நிலைகளிலும் அல்லாஹ்வை பயந்து தக்வாவை அணிகலனாக செயல்படுத்திக் கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் இறையச்சத்தை கொண்டு நல்லுபதேசம் செய்து கொள்கின்றேன். ஈமானி உறவுகளே, இன்றைய இந்த வெள்ளி மேடையிலே படிப்பினை தருகின்ற படிப்பினையை தருகின்ற இந்த கண்ணியமான பின்பர் மேடையிலே மக்கள் மன்றத்திலே உங்களோடு பவர்ட்டி என்று சொல்லுகின்ற வறுமையை நீக்க இஸ்லாம் கூறும் அழகிய தீர்வுகள் என்ன என்ற மகுடத்தின் கீழால் உங்களோடு சில கருத்துக்களை குர்ஆன் சுன்னாவின் நிழலில் இருந்து பேசலாம் என்று என் மனம் நாடுகிறது. ஈமானி உறவுகளே, இஸ்லாமிய சகோதரிகளே, உண்மையில் முதலாவது இன்றைய உலகிலே நாங்கள் 4 வகையான
பிரச்சனைகளை அடையாளம் கண்டுகொள்ள முடிகின்றது. முதலாவது பிரச்சனை அஹ்லாக்கியா என்று சொல்லுகின்ற பண்பாட்டு ரீதியாக ஏற்படுகின்ற வீழ்ச்சி அல்லது பின்னடைவு, மோரல் கிரைசிஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்படும். அதே போன்று டீசன்ட் டிசிப்ளின் என்று சொல்லுகின்ற ஒழுக்க ரீதியான வீழ்ச்சியும் பண்பாட்டு ரீதியான வீழ்ச்சியும் பின்னடைவும் முதலாவது பிரச்சனையாக நாங்கள் அடையாளம் காணுகின்றோம். நாம் காணுகின்ற இரண்டாவது முஷ்கிலா பிரச்சனை தான் சுகாதார ரீதியான ஹெல்த் ப்ராப்ளம், சுகாதார ரீதியான பிரச்சனை. அதன் காரணமாக சுகாதார சீர்கேடுகள் ஏற்படுவதன் காரணமாகத்தான் நோய் நொம்பலங்கள் அவ்வப்போது ஏற்படுகின்றன. சுகாதார ரீதியான பிரச்சனை நாம் காணுகின்ற அடையாளம் காணுகின்ற மூன்றாவது பிரச்சனை எடுகேஷன், அத்தியாபனைய கல்வித்துறையில் காணப்படுகின்ற பின்னடைவு அல்லது வீழ்ச்சி என்று சொல்லலாம். நாம் காணுகின்ற அடுத்த நான்காவது பிரச்சனை அல்-இக்திசாதியா என்று சொல்லுகின்ற பொருளாதார ரீதியான பிரச்சனை அல்லது பவர்ட்டி என்று சொல்லுகின்ற வறுமை ரீதியான பிரச்சனை என்பதனை நாங்கள் பார்க்கிறோம். கண்ணியமான சகோதரிகளே, ஈமானிய உறவுகளே, பொருளாதார நெருக்கடி இருக்கின்றது. இந்த வறுமையினுடைய நெருக்கடி, இந்த பொருளாதார நெருக்கடியின் காரணமாக எமது கல்வியிலே மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றன. இந்த வறுமை தலைப்பு இடப்பட்டிருக்கிறது. வறுமை ஒழிப்புக்கு இஸ்லாம் காணுகின்ற அழகிய தீர்வுகள். இந்த வறுமை பவர்ட்டி என்று ஆங்கிலத்திலே, அல்-ஃபக்ர் அல்-ஃபாகா என்று அரபியிலே வறுமைக்கு சொல்லப்படும். இந்த வறுமை பொருளாதார நெருக்கடியின் காரணமாக எமது ஆன்மீக ரீதியான லைஃபை கூட பாதிப்படைந்திருப்பதனை பார்க்கிறோம். அந்த அளவு டேஞ்சரான தான் இந்த வறுமை. சகோதரர்களே, இஸ்லாம் ஒருபோதும் வறுமையை நேசிக்கவில்லை. பொருளாதார நெருக்கடி எமது சுகாதாரத்தை பாதிக்க செய்திருக்கின்றன. பொருளாதார நெருக்கடி அல்லது வறுமை பிரச்சினை இன்று உலகில் வேல்டில் ஏற்படுகின்ற மிகவும் பயங்கரமான ஒரு பிரச்சனையாக மாறிக்கொண்டிருக்கின்றன. உலக சனத்தொகையிலே WHO உலக சுகாதார ஸ்தாபனத்தினுடைய அறிக்கைகளின் பிரகாரம் உலக சனத்தொகையிலே சுமார் 125 கோடி மக்கள் வறுமை என்று சொல்லுகின்ற இந்த கோட்டின் கீழ் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். 1250 மில்லியன் மக்கள் வறுமை கோட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். கண்ணியமானவர்களே, அதே போன்று உடலுக்கு தேவையான ஊட்ட சக்திகள் நிறைந்த, விட்டமின்கள் நிறைந்த உணவு கூறுகள் கிடைக்காததன் காரணமாக போஷாக்கின்மையினால் பாதிக்கப்பட்ட சில்ட்ரன்ஸ் குழந்தைகளுடைய எண்ணிக்கை 600 மில்லியனை கடந்திருப்பதாக தகவல்களிலே பார்க்கின்றோம். கண்ணியமான ஈமானி உறவுகளே, அடுத்ததாக ஹவுசஸ், வீடுகள் இல்லாமல் துரூக்குகளில், பாதைகளில் நடமாடி திரிந்து வாழுகின்ற சிறார்களுடைய எண்ணிக்கை 100 மில்லியனையும் கடந்திருப்பதாக நாங்கள் பார்க்கின்றோம். இந்த ஹேங்க்ரி அல்-ஜூ, பசி பட்டினியின் கொடூரத்தின் காரணமாக, பசி பட்டினியின் காரணமாக வண்டே ஒரு நாளிலே 35,000 சில்ட்ரன்ஸ், 35,000 குழந்தைகள் வறுமை பசி பட்டினியின் காரணமாக மரணித்திருக்கிறார்கள், மரணித்து போகிறார்கள். அவற்றை நாங்கள் பார்க்கின்றோம். கண்ணியமானவர்களே, உலகில் வாழும் மக்களிலே 1/4 மாத்திரம்தான் இந்த உலகத்திலே வளமாக பொஷாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். பொருளாதார செல்வ செழிப்போடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். 3/4 வறுமை எனும் கோட்டின் கீழ் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். நமது தாய் நாட்டை, இந்த வாப்பான், இந்த ஸ்ரீலங்காவை நாங்கள் எடுத்துக்கொண்டாலும் இந்த வறுமை கோட்டின் கீழ் சுமார் 60% முஸ்லிம்கள் வாழ்ந்து கொண்டிருப்பதனை நாங்கள் பார்க்கின்றோம். ஸ்ரீலங்கா நாட்டில் இருக்கின்ற முஸ்லிம் உமன்ஸ் 50,000 முஸ்லிம் உமன்ஸ், அதாவது 50,000 பெண்கள்
இந்த நாட்டிலிருந்து வளைகுடாவுக்கு சென்று அங்கே தொழில் வேலை பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். கஷ்டம், வறுமையின் காரணமாக. மூதூரை சார்ந்த ரிசானா நஃபீக்கு என்ன நடந்தது? அந்த மூதூரில் உள்ள நிர்வாகம், மூதூரில் இருக்கின்ற அகனியாக்கள், பொருளாதார வளம் படைத்தவர்கள் அந்த ரிசானாவை பார்த்திருந்தால் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, ஆனால் கவனித்திருந்தால் அவர் வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு துர்ப்பாக்கியமான நிலை உருவாகி இருக்க மாட்டாது. அல்லாஹ்வுடைய நாட்டமும் அவ்வாறு இருக்கிறது. கண்ணியமானவர்களே, ஏன் வறுமையின் காரணமாகத்தான் அந்த பெண்ணும் வெளிநாடு செல்ல காலடி வைத்தார்.